அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆமா, சாகரத்துக்கு ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற? ஏண்டா, சாகரத்துக்கு ஃபீல் பண்ணுவாங்களா இல்லை ஃபுல் மீல்ஸ் தின்ன மாதிரி சந்தோஷப்படுவாங்களாடா? ஓகே ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃபீல் பண்ணிக்க. இன்னைக்கு என்னோட பிறந்த நாளுடா. என்னோட பிறந்த நாளை இறந்த நாளாக ஆக்கிடாதடா. ஏண்டா, என்னமோ நேற்று பிறந்து இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி சொல்கிற? உன்னை விட்டு வச்சா என் தொழிலுக்கே ஆபத்து. கேக்கு வெட்டி என் பிறந்த நாளை கொண்டாடினதுக்கு அப்புறம் என்னை கொல்லையா, உனக்கு புண்ணியமா போகும். முட்டாள், நான் உன்னை வெட்டுறதுக்கு வந்தனா இல்லை கேக்கு வெட்டுறதுக்கு வந்தனா? அப்பா, என்ன குத்தியா மூக்கு மேலேயே. ஆஹா, ரத்தம் வருதே. இங்கே பாரு மண்டையா, நீ எப்படி வேணுமாலும் என்னை கொன்னுக்கும். ஆனால் ரத்தம் மட்டும் வரக்கூடாதியா. ரத்தம்னா எனக்கு அலர்ஜியா. உயிரோட இருந்தா தானடா உனக்கு அலர்ஜி. நீ தான் சாக போறியே, அப்புறம் என்ன? ஆஹா, இவன் நம்மளை விடமாட்டான் போல இருக்கையா, விடமாட்டான் போல இருக்கையா. சரி சரி, உன்னோட இஷ்ட தெய்வங்களை வேண்டிக்கோ. இந்த மண்டையன் தப்பு பண்ணினாலும் அதை தவறாக பண்ண மாட்டான், புரியுதா? ஆஹா, என்னென்னமோ பேசுகிறான் ஐயா. மரண பயத்தில் எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்போ இவங்கிட்ட என்ன சொல்கிறது? எங்கள் குல தெய்வத்தை கும்பிடணுமுன்னா ரொம்ப லேட் ஆகும். பரவாயில்லையா? என்னது லேட் ஆகுமா? ஆமாய்யா, இஷ்ட தெய்வம் இங்கேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. போயிட்டு வர வேண்டாமா? என்ன சாகிற நேரத்துலையும் காமெடி பண்ணுறியா? உன்னோட ஆத்மா சாந்தி அடையட்டுமேன்னு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன். இனிமே நோ சான்ஸ். ஆஹா, முந்திரி கொத்தை சாப்பிட்டு லவ்வரோட ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கலாமேன்னு நினச்சேன். இருக்கிற நிலைமையை பார்த்தா இப்போ நம்ம ஆத்மாவே சாந்தி அடையாது போல இருக்குது ஐயா. 1 2 3. ஆஹா, ஸ்டார்ட் பண்ணிட்டான் ஐயா. சுற்றுவான் போல இருக்கே. இனிமே சும்மா இருந்தால் வேலைக்கு ஆகாது, கத்த வேண்டியது தான். ஐயோ, யாராவது என்னை காப்பாத்துங்களையா, காப்பாத்துங்களையா. கத்து, நல்லா கத்து. நீ தானே சொன்ன கொலையே நடந்தாலும் யாரும் இங்கே வரமாட்டாங்கன்னு, மறந்துட்டியா? ஆஹா, எல்லாமே இவனுக்கு சாதகமாகவே பண்ணி வச்சிட்டோம் ஐயா. இதுக்கு மேலே உனக்கு நோ சான்ஸ். ஆஹா, துப்பாக்கியை எடுத்து நம்ம நெத்தியை பார்த்து குறி வைக்கிறானே ஐயா. மண்டையா, சுட்றாதையா, என்ன விட்டுறியா? ஏன் கோலை மாதிரி கெஞ்சுற? வீரனா சாவு. அறிவு கட்டவனே, உயிர் பொழைக்கணும்னா கெஞ்சி தாண்டா ஆகணும். நீ கெஞ்சினாலும் கத்தினாலும் கதறினாலும் இங்கே யாரும் வரமாட்டாங்க உன்னை காப்பாத்துறதுக்கு, புரிஞ்சதா? ஆன்சர். ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா, நம்ம அசிஸ்டண்ட்டு வந்துட்டாயா. எனது யாரோ முதுகில் துப்பாக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. கையை தூக்குடா கபோதி. அப்பாடா, மண்டைங்கிட்ட இருந்து துப்பாக்கியை பிடுங்கிட்டான். என்ன மண்டையா, நிஜம் துப்பாக்கி நினச்சியா? துப்பாக்கி இல்லை, என்னோட ஆட்காட்டி விரல். ஆஹா, வெறும் விரலை முதுகில் வச்சு துப்பாக்கி மாதிரி நம்மளை பயமுறுத்திட்டான் ஐயா. ஆஹா, நம்ம டார்லிங் சொன்ன மாதிரி இவன் பயங்கர புத்திசாலி தான் ஐயா. ஆஹா, காத்து வாயினை போட்டு தள்ளலாமின்னு வந்தா இங்கே நம்மளையே மடக்கிட்டானே ஐயா. ஏப்பா, இவனை அப்படியே தள்ளிட்டு போய் பொத்துனாப்பில் அந்த ரூமில் அடைச்சி வை. ஒரு வழியா மண்டையனை அந்த ரூமில் அடைச்சாச்சு. என்ன மன்னிச்சிடுங்க. என்னையா சொல்கிற? நீ என் உயிரையே காப்பாற்றி இருக்கையா. ஒன்றை நான் மன்னிக்கிறதா? நான் ஆரம்பத்திலேயே வெளியில் வந்துட்டேன். என்னது, முன்னாலேயே வெளியில் வந்துட்டியா? ஆமாம். அப்புறம் ஏன் என்னை காப்பாற்றாமல் நான் அடி வாங்குறத பார்த்துக்கிட்டு இருந்த? நீங்கள் தான் கூப்பிடாமல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதான் கூப்பிட்டா போகலாமென்னு அப்படியே நின்று நீங்கள் அடி வாங்குறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஆஹா,
நீதாயா சின்சியரான அசிஸ்டண்ட். தேங்க்ஸ். ஏயா ஒருவேளை அந்த மண்டையை என்னை சுட்டு கொன்னு இருந்தா? வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிருப்பேன். ஆஹா, பட்டு பட்டுன்னு அடிக்கிறானைய பதில். ஆமா, உள்ள போன நீ எப்படி வெளியில வந்து நான் அடி வாங்குறத பார்த்த? நான் செல்ஃபோனை வாங்கிட்டு ரூம்குள்ளே போனதுமே உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. என்ன அது? மண்டையன் ஃபோன்ல இருந்து என் ஒய்ஃபு பேசினாளா? என்னப்பா சொன்னா? 12 மணிக்கு உங்களுக்கு பிறந்த நாள் வரும், அதுக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் டார்லிங், என் சிச்சுவேஷன் தெரியாமல் எவ்வளோ சின்சியராக ஃபோன் பண்ணியிருக்க. டார்லிங் நீ வாழ்க. சரி, அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நம்ம ஃபோனு மண்டையங்கிட்ட போயிருக்கு, மண்டையோட ஃபோனு நம்மக்கிட்ட வந்திருக்குன்னு. ஆஹா, நீ சொன்னப்பெல்லாம் நான் நம்பலையா. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டையா. இந்த ஃபோனை வச்சு தான் நம்மளை கண்டுபிடிச்சி ஃப்ராடுத்தனமாக பேசி இங்கே வர வச்சிருக்கிறானுங்க. இனிமே உஷாராக இருக்கணும். வா போய் முதல்ல என் பிறந்த நாளை கொண்டாடுவோம். என் டார்லிங் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போது அந்த ரூமில் அடைச்சி வச்சிருக்குமே மண்டையன், அவனை என்ன பண்ண போகிற? ஆஹா, உயிர் பிழைச்ச சந்தோஷத்தில் உயிரெடுக்க வந்தவனை மறந்துட்டோமையா. வா அவனை கொண்டு போய் போலீஸில் ஒப்படைக்கலாம். என்னது, மண்டையனை காணோம்? ஆஹா, இது கூடவா தெரியல, தப்பிச்சிட்டான். இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம், அதான் உயிர் பிழைச்சிக்கிட்ட. சரியா சொன்னையா. நீ மட்டும் வரலனா என்னோட பிறந்த நாளை மண்டையன் இறந்த நாளாக மாற்றிருப்பான். உங்கள் சம்சாரத்துக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லைப்பா, உனக்குத்தான் சொல்லணும். ஏன்னா அன்னைக்கே நீ சொன்ன, என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் பூவையும் பொட்டையும் காப்பாற்றுவேன்னு. அதே மாதிரி இன்னைக்கு நீ காப்பாற்றிட்ட. சரி, உள்ளே போய் ஃபோனில் உன் பொண்டாக்கிட்ட பேசணும்னு சொன்னியே, பேசுனியா? அது பித்த வாந்தியா இல்லை பிள்ளை வாந்தியான்னு கேட்டியா? கேட்டேன் பாஸ். எந்த வாந்தி? பித்த வாந்தி தானே? அப்படித்தான் இருக்கும்னு நினச்சேன். இருந்ததா? ஆனால் இல்லையே. ஆஹா, 9வதும் ரெடி பண்ணிட்டான ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.